திருஷ்டியின் அற்புதம் என்ற தலைப்பில் ராம்நாத் சகோதரர் அவர்களின் வகுப்பு இது. குளோபல் பக்திக்கானது. ஓம் சாந்தி. நான் B.K. ராமநாத் மவுண்ட் ஆபூவிலிருந்து பேசுகிறேன். பிரம்மகுமாரிகளுடைய தலைமையகத்திலிருந்து பேசுகின்றேன். மதுவனத்திலிருந்து பேசுகிறேன். நான் இன்று உங்களுடன் எனது திருஷ்டியினுடைய அற்புதத்தை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு முறை மதுபனிலே நிர்மல் சாந்தா தாதி அவள் தன்னுடைய அறையில் இருந்தாவாம், இந்திரபிரஸ்தில் இருந்தாவாம். அதாவது அமைதி கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் அவள் இருந்தவாவாம். இடது பக்கத்தில் திரிமூர்த்தி பவனில் தான் இருந்தாராம். அவள் தன்னை அழைச்சாராம். அப்போ தான் போனாராம். போகும் பொழுது அவருக்கு அறைக்கு பக்கத்திலே தான் நின்றாராம். நிற்கும் பொழுது அங்கே ஒரு ட்ராஃபிக் கண்ட்ரோல் பாட்டு போனது 12 மணிக்கு. அவர் உடனடியாகவே எனக்கு திருஷ்டி கொடுக்க ஆரம்பித்தார். 2-3 நிமிஷம் தான் அவர் என்னை இழுக்கிற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவருடைய கண்கள் ஒரே உறுதியாக இருந்தது. நான் அவருடைய பார்த்து கொண்டிருந்தேன். நான் எல்லாவற்றையுமே மறந்து விட்டேன். தன்னை இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதனுடைய அனுபவம். இங்கு அவள் திருஷ்டியினுடைய அற்புதம் என்னண்டு நீங்கள் கேட்கலாம். சில நேரம் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்தால் எனக்கு முன்னால் தெரியாதவர்கள் யாராவது வரலாம். நான் கடவுளுடைய சர்வசக்திவானுடைய மகன். ஒரு வினாடி நான் அவருக்கு ஒரு வினாடியிலே நான் திருஷ்டி கொடுத்தேன்டா, அவர் அங்கேயும் பார்க்காம நேரடியாகவே திருஷ்டி எடுத்தாரண்டா. அவர் ஒரு தூய்மையான ஆத்மா. இவரெல்லாம் கதைக்கலாம், அவர்கிட்ட போகலாம் என்று எனக்கு விளங்கும். ஆனால் அந்த ஆத்மா நேரடியாக பார்க்க விருப்பம் இல்லை, திருஷ்டி எடுக்க விருப்பம் இல்லை. கீழே பார்த்து கொண்டிருக்கிறார், அங்கேயும் இங்கேயும் பார்க்குறார்ண்டா எனக்கு தெரியணும் அவர் சுத்தமானவர் இல்லை. நான் அவருக்கு நெருக்கமாக போக முடியாது. அவருடைய நோக்கம் தவறானது. இதைத்தான் பாபா விளங்கப்படுத்துகின்றார். நாங்களே திருஷ்டி கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கு முன்னால் சாப்பாடு வருகின்றது. நான் ஒரு ஆத்மா, நாங்கள் சர்வசக்திவானுடைய மகன் என்ற உணர்வு. இந்த சாப்பாடு தூய்மையானது இல்லைன்னு நீங்கள் உணரும் பொழுது எங்களால் இயல்பாக இந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இன்னொரு அனுபவத்தை நாங்கள் பெற விரும்புகிறோம். ஒரு முறை நானும் ரத்தன் மோகினியும் ஒரு பெரிய ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். ஒரு புதுசாக கட்டியிருந்தது. நாங்கள் அங்கே போனோம். அங்கே அந்த முழு ஆலயத்தையும் பார்த்தா அப்புறம் கேட்டாராம். அவர் சொன்னாராம், நீங்கள் அந்த கட்டின சன்னியாசியை பார்க்குறீங்களாண்டு சந்திக்க போகிறீங்களாண்டா. சரி பரவாயில்ல பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அவரோட கதைக்கும் பொழுது நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் திருஷ்டி கொடுக்க விருப்பம் இல்லை, பார்க்க விருப்பம் இல்லை. மேலே பார்த்து கொண்டு வந்தாராம். ஏதோ ஒரு பிரச்சனை அவரில் இருக்கின்றது. அவர் ஏதோ ஒரு ஆதிக்கத்துக்குள்ள அவர் இருக்கிறார் என்று விளங்கினது. அதன் பிறகு நான் ராதி ரத்தன் மோகினி, நான் அந்த சன்னியாசி இன்னும் ஒரு பிரதர் நாங்கள் 2 படம் எடுத்தோம். திடீரென்று நான் ஒரு நிமிஷம் அவருக்கு முன்னால் வந்து அவரை கண்ணை பார்க்க அவர் மேலே தானே பார்க்குறாராம். அவருக்கு திருஷ்டி கொடுக்குறாரு இல்லையாம். அப்போ உறுதிப்படுத்தப்படுது என்னென்னு சொன்னால், அவர் ஏதோ இன்னொரு ஆத்மா அவர் ஆதிக்கத்துக்கு படுத்தி வச்சுக்காரண்டு. இவ்வாறு பாபா சர்வசக்திவான் பிரம்ம பாபா மூலம், சர்வசக்திவான் சிவபாபா பிரம்ம பாபா மூலம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னென்ன தாதிகள் மூலம் இந்த விழிப்புணர்வு, அதாவது சந்திக்கும் பொழுது நாங்கள் எல்லாருக்கும் திருஷ்டி கொடுக்க வேண்டும். நாங்கள் அவர் எல்லாரையுமே சந்திப்பதற்கு முதல் இந்த திருஷ்டியை கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறை உருவாக்கியிருக்கிறாங்க. அதன் மூலம் எங்களால் உணர்வலைகளை கண்டுபிடிக்க முடியும். எங்களுக்கு முன்னால் இருக்கின்றவருடைய உணர்வலை இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவதற்கு முதலும் இந்த திருஷ்டியை கொடுத்தால இந்த தெய்வீகமான திருஷ்டி அல்லது ஆன்மீக திருஷ்டி எங்களுக்கு நிறைய சக்தி கொடுக்கும், மாற்றத்தை கொண்டாரும், உதவி செய்யும். நன்றி.
குளோபல் பற்றி முழு உலகத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.